ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தேவைகள், நீட்ஸ். ஆமாம், அதிகம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு உள்ளதையும் இழந்து விடுகிறோம். அதிகம் சொத்து சேர்ப்பதில் வெற்றி பெற மொத்த வாழ்க்கையையும் தொலைத்து விடுகிறோம். நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. தெளிவற்ற சிந்தனையை வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு காரணம். சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. உங்கள் பிரச்சனைகள் உட்பட எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதையும் அதிகம் விரும்பி விடாதீர்கள். காரணம், எதுவும் நமக்கான நிரந்தரமானவைகள் அல்ல. இன்றைய செயலின் உண்மையான பலன் நாளை தான் தெரியும். நாளைய வெற்றிக்கு இன்றே முயற்சிப்போம். இது ஒரு சின்ன கதையை சொல்லி இதை உங்களுக்கு நல்லா புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது, ஒரு காட்டில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் 3 செங்கற்கள் மட்டுமே இருந்தன. தூங்கும்போது ஒரு கல்லை தலைக்கும், மற்றொரு கல்லை இடுப்பிற்கும், மற்றொரு கல்லை காலுக்கும் வைத்து கொண்டு தூங்கிவிடுவார். ஏனென்றால் மழை பெய்தால் கூட அந்த தண்ணி அவருக்கு கீழே ஓடிவிடும். அளவான தூக்கம் மட்டுமே கொள்வார். சாப்பிடும்போது 3 கல்லையும் சேர்த்து வைத்து கொண்டு அதன் மீது உணவை போட்டு சாப்பிடுவார். ஏன் தெரியுமா? தரையில் வைத்தால் மண் சாதத்துடன் கலந்துவிடும் என்று கலந்துவிடும் இல்லையா? அதனால் கல் மேலே சாதத்தை வச்சு சாப்பிடுவார். ஆனால் ரொம்ப குறைவாக தான் சாப்பிடுவார். அமரும்போது, அதாவது உட்காரும்போது கூட 3 கல்லையும் சேர்த்து ஆசனமாக வைத்து கொண்டு அமர்ந்து விடுவார். ஏனென்றால் எந்த ஒரு பூச்சியும் கல்லை சுற்றி சென்றுவிடும். இவ்வாறு 3 கற்களை மட்டுமே வைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார். வேறு ஏதும் அவரிடம் கிடையாது. எப்போதும் சந்தோஷமாக இருந்த முனிவரை தன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு வேண்டி ஒரு அரசன் அவரை சந்திக்க வந்தான். அப்போது முனிவர் இவ்வாறு 3 கற்களுடன் கஷ்டப்படுவதைக் கண்டு அவரை அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல விரும்பினான். முனிவர் மறுத்தபோதும் அரசனின் பிடிவாதம் காரணமாக ஒத்துக்கொண்டார். அரசன் கம்பல் பண்ணி நீங்கள் அரண்மனைக்கு வந்தே தான் தீரணும்னார். முனிவர் எவ்வளவோ மறுத்தும் அரசன் விடுவதா இல்லை. திரும்பவும் சொல்லி நீங்கள் அரண்மனைக்கு வாருங்கள் என்றான். சரி, ஒரு நாள்